இங்க ஒரு பொண்ணு குப்பை தொட்டியில கிடக்கிற பல்லு வளர்க்குற பேஸ்டோட கவர் எடுத்து அதுல உள்ள கூப்பனை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போய் அவளுக்கு தேவையான பொருட்களை அவ எடுத்துக்கிறா. ஆனா இவ வாங்கின பொருட்களுக்குனா பணத்தை தராம இவ்வளவு நாள் இவ சேர்த்து வச்ச கூப்பனை தரா. இவள்கிட்ட வாங்கின அந்த கூப்பனை அப்ளை பண்ணும் போது இவ வாங்கினதுக்கான பொருட்களோட விலைனா ரொம்ப கம்மியாகுது. இவ வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையுமே காசை கொடுத்து வாங்காம இவ சேர்த்து வைக்கிற கூப்பனை வச்சு மட்டும் தான் வாங்குவா. ஒரு நாள் இவ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது எக்ஸ்பிரி ஆனதை நோட் பண்றா. இதனா பார்த்த இவ உடனே கம்பெனிக்கு ரிப்போர்ட் மெயில் அனுப்புறா. இவ கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாளே இவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்னு வருது. நீங்க அடுத்தடுத்து பொருட்கள் வாங்குறதுக்கான ஒரு ஃப்ரீ கூப்பனும் தராங்க. இதை எடுத்துட்டு ஜாலியா சூப்பர் மார்க்கெட் போறா. அங்க உள்ள கேசியர் கம்பெனிக்கு யார் ரிப்போர்ட் பண்ணாலுமே ஃப்ரீ கூப்பன் தரது வழக்கம் தான், அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அசால்ட்டா சொல்றான். இதனா கேட்ட இவ அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஃபேக்கா நிறைய ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா நிறைய ஃப்ரீ கூப்பன்ஸ்னா அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த டைம் இந்த கூப்பன்ஸ்னா பயன்படுத்தாம அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இந்த கூப்பன்ஸ்னா ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றா. இதனால இவளுக்கும் அளவுக்கு அதிகமா பணமும் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த கூப்பன்ஸ்னா எங்க பிரிண்ட் ஆகுதுன்னு தேடி பார்க்கறப்ப அப்ப எல்லா பிராண்டோட கூப்பனும் மெக்சிகோங்கிற ஒரு இடத்துல தான் பிரிண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இல்லீகலா அங்க வேஸ்ட் ஆகுற எல்லா கூப்பன்ஸையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு ரெண்டு பேரும் லட்ச லட்சமா சம்பாரிச்சு அந்த ஸ்கேம் வெளியில வரப்ப கிட்டத்தட்ட $80 மில்லியன் இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சிருக்காங்க.